ஃபிசிக்ஸ் இயற்பியல் எழுதும்போது நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 1 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் 20 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 25 நிமிஷம் செலவு பண்ணுங்க. 3 மார்க் கொஸ்டினுக்கு 45 நிமிஷம் செலவு பண்ணுங்க. 5 மார்க் கொஸ்டினுக்கு 1.25 மணி நேரம் செலவு பண்ணுங்க. கடைசி 15 நிமிஷத்தில் நீங்கள் எழுதுனது எல்லாமே சரியா அப்படின்றத ஒரு நேரம் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் விடைத்தாளை கொடுங்க. வினா என்ன எல்லாம் சரியாக எழுதியிருக்கீங்களா அப்படின்றத முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு விடைக்கு அப்புறமும் நீங்கள் பென்சிலால் ஒரு கோடை வரையணும். கணக்கு போடணும், கால்குலேஷன் போடணுன்னா அதை தனியாக நீங்கள் ரஃப் காலத்தில் போடணும். யூனிட் தேவையான இடத்துல நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஃபார்முலா எழுதுறீங்களா, அதை ஒரு சின்ன பெட்டியில் வரைஞ்சி போடுங்க. படங்கள் வரைஞ்சிங்கன்னா தேவையான இடத்துல நீங்கள் பென்சிலை வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாகங்களையும் நீங்கள் பென்சிலை வச்சு தான் எழுதணும். நீங்கள் தியரியா, அதாவது பத்தியாக எழுத வேண்டிய இடத்துல நீங்கள் பெரிய பத்தி எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குறிப்பாக எழுதுனா போதும். உறுதியாக தெரிகிற விடைகளை முதல் எழுதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறத எழுதலாம். ஆனால் வினா என்ன நீங்கள் சரியாக வரிசையாக எழுதிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ எழுதினாலும் எப்படி எழுதினாலும் நீங்கள் அழகாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும்.